அட்டைப்பூச்சி இந்த மாதிரி பல அட்டை நம்மளோட காலையிலையும் உடம்புலையும் ஏறிடும். இங்கெல்லாம் அட்டைக்கு இதெல்லாம் மரத்தை பூசிட்டு போனால் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும் காட்டுறோம். சரியா? நான் டெய்லி காலையில் ரெட்டை கொடுத்துடணும். கண்டிப்பாக அதெல்லாம் பூசிட்டு போகிறோம் வேலைக்கு. காட்டு நான் இங்கே வந்து இங்கே தான் வேலை செய்கிறேன். ஒரு 10-20 வருஷமாக இங்கே தான் வேலை செய்கிறேன். அப்பா அம்மாலாம் அங்கே சிலோன் தான். சுலோன் தான். விடிய நைட்டெல்லாம் யானை கூட்டம். 13 யானை இருக்குது. விடிய எல்லாம் வச்சு துரத்தணும். நல்ல போக்குவரத்து வசதிகள் கொஞ்சம் கம்மி. அது நாளடைவில் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. இன்னொரு வருஷம் ஆகிறதுக்குள்ளே எஸ்டேட் டெவலப் ஆகும்போது ரோடெல்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் யானையெல்லாம் ரொம்ப அதிகமாகவே வருங்க. இங்கே பாருங்கள், யானை லத்தி கிடக்கு. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னுடைய பெயர் அசோக் குமாருங்க. அசோகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சொல்லுவேன். அதாவது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எஸ்கேப் அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஒரு புது சேனலுங்க. ஸோ இந்த சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. அதாவது என்னோடய வில்லேஜ் டூருங்க. நான் இருக்கக்கூடிய வில்லேஜ் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது எஸ்கேப் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஸ்டைல், ட்ராவல் வ்ளாக்ஸ், ஃபுட் வ்ளாக்ஸ், மோஸ்ட்லி எனக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ட்ராவல் வ்ளாக் அந்த மாதிரி போடுவேன். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சேனலுக்கு இன்றைக்கி நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் போடக்கூடிய ஃபஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது என்னுடைய வில்லேஜ் பேக் சைடெலாம் அவங்களுக்கு பதவி தெரியும். இது வந்து ஒரு சின்ன ஒரு எஸ்டேட்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். சென்டரில் ஒரு எஸ்டேட், இந்த மாதிரி நிறைய எஸ்டேட்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே எஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? கேஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய வில்லேஜ் டூரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 30-40-50 வருஷமாக இங்கேருந்து எல்லாம் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்னு சொல்லலாம். இந்த ஊராக இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் நிறைய பேர் இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இலங்கை தமிழருக்கு வந்து ஒரு சில அது ஒரு பீரியடுங்க. கரெக்டாக உங்களுக்கு எப்படின்னு சொல்ல டிஸ்பிளேல போகிறேன். அந்த டைம் இங்கே வரும்போது இங்கே வந்த அதாவது அங்கே இருந்த மக்களை வந்து இங்கே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவங்க இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்தியன் சிட்டிசன் கொடுத்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் 2025 நிறைய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் அகதிகளாக நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ வந்து மோஸ்ட்லி அதாவது இந்த சிட்டிசன்ஷிப் அதுமாதிரி தரதில்லை. அதே சமயத்தில் இலங்கை தமிழர்கள் நிறைய நாட்டில் இருக்காங்க. அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்போட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடச்சி அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓகே, அதாவது இந்தியா நாட்டில், தமிழ்நாட்டில் இந்தியாவில் தந்தாவே தமிழ்நாட்டில் தந்த மாதிரி தான். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் தந்துச்சுன்னா அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி என்னோடய வில்லேஜ் டூர் பார்க்கலாமா? நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம், எங்களோட வில்லேஜ், எங்களோட வீடுங்களாம் எப்படி இருக்கும், இந்த கிராமத்தில் எங்களோட வீடுங்களாம் எப்படி இருக்கும், ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இங்கே முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் தோட்டம், காப்பி தோட்டம், டீ தோட்டம் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இங்கேயே வீடு தந்துடுவாங்க. இது லைன்ஸ்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? இதுதாங்க வீடு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வீடு. இதில் வந்து 8 வீடு இருக்குங்க. 8 வீடு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடு அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து மழைக்காலம் ஜாஸ்திங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் மழை அடிக்கும், 6 மாதம் வெயில் அடிக்குங்க. இந்த ஏரியா கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒரு கிராமம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம், அது எஸ்டேட்டு. இப்போ மழை இருக்கனால இங்கே வந்து பெரும்பாலும் 6 மாதம் நல்லா மழை அடிக்குங்க. 6 மாதம் நல்லா வெயில் அடிக்கும். மழை தான் ஜாஸ்தி பெய்யும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் இருக்குது. இங்கே ஒரு 40-50 கிலோமீட்டர் போனால் கேரளா, அப்படியே போனோம் அப்படின்னா இன்னொரு 50 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா கர்நாடகா பார்டரு. அந்த இடத்துல தான் இங்கே இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த இடத்துல ஒரு எஸ்டேட்டில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். மழை நல்லா பெய்யுங்க. மழை பெய்யறனால இந்த இடம்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? வெள்ளையாக போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது போட்டிருக்காங்க வழுக்கல். அதாவது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வழுக்கும், ஸ்லிப்பரி ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும். அதாவது எஸ்டேட்டில் கொடுக்குற வீடு. இந்த வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீட்டில் தான் நம்ம இருந்தோம். இப்போ இங்கே அங்கே போயிட்டோம் நம்ம. அதாவது இந்த மாதிரி ஏரியா பொறுத்த வரைக்கும் எஸ்டேட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. மக்கள்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு வீடை தான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்தோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டோம். இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காலியாக தாங்க இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டேட்டு எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு நீங்கள் முன்னாடி பார்க்குறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா
இந்த ஏலக்காய் தோட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரம் இருக்குங்க, சவுக்கு மரம். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. கீழே அங்கே ஒரு லைன்ஸ் இருக்குது, அப்படி கீழே ஃபுல்லாக லைன்ஸ் இருக்குங்க. இப்போ வீட்டுக்கு வரக்கு ஃபுட்பாத்துங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 10-20 வருஷம் பக்கம் ஆச்சு, 25 வருஷம் பக்கம் ஆகிருக்கும். இப்போ இதுதான் நம்ம லைன்ஸு. இந்த லைன்ஸு கீழே அங்கே ஒரு லைன்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நம்மளுக்கு முன்னாடி ஒரு லைன்ஸ் இருக்குது பாருங்க, அங்கே ஒரு லைன்ஸு, அப்புறம் இங்கே ஒரு லைன்ஸு. அந்த இதெல்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடு சீட்டு, ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு. மழை வந்தனால ஃபுல்லாக மேலே பாருங்கள் இப்படி பாசம் முடிச்சிருக்கு. நல்லா மழை பெய்யுங்க, 6 மாதம் நல்லா மழை அடிக்கும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-30 லைன்ஸ் பக்கம் இருக்குங்க. ஒரு சில லைன்ஸ்லாம் ஃபுல்லாகவே அழிஞ்சிருச்சு. இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மக்கள்லாம் இருக்காங்க. இந்த சைடு ஃபஸ்ட் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நம்மளுக்கு ரைட் சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம்லாம் இருக்குது, நிறைய லைன்ஸ்லாம் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸில் யாரும் ஆளும் இல்லை, ஒன்றுமே இல்லை. யானையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உடச்சி நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற லைன்ஸே பாருங்கள். ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு இந்த லைன்ஸ், நல்லா சின்ன பையனாக இருக்கும்போது. இன்றைக்கி வந்து பாருங்கள் யாருமே கிடையாதுங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு கிரிக்கெட் விளாண்டுருந்தோம், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இந்த ஸ்கூல்லாம் முடிச்சு நான் நிற்கிற இடத்துல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாடுவோம். அங்கே ஒரு லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பேக் சைடு, இங்கேருந்து அடித்தா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓட்டு மேலே போய் விழுவோம். அப்போ வந்து அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, விளையாடுறதுக்கும் இங்கே ஆள் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அது வந்து மேலே டாய்லெட்டுங்க, டாய்லெட்டு. இது வந்து லைன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, லைன்ஸ்லாம். இந்த வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. எல்லாம் ஒரு காலத்தில் சந்தோஷமாக மக்களாக இருந்த இடம் இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் அங்கே ஒரு லைன்ஸ் இருக்குது, அந்த லைன்ஸில் கொஞ்சம் மக்கள் அப்படியே இருக்காங்க, ஒரு 2-3 குடும்பம் இருக்காங்க அங்கே அந்த லைன்ஸில். இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள், மக்களே இல்லைங்க. ஒரு காலத்தில் அவ்வளோ சத்தமாக இருக்கும், மக்கள் சவுண்டு, பசங்க விளாட்ற சவுண்டுன்னு. இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் சவுண்டை தவிர இந்த ஊரில் வேறு எந்த சவுண்டுமே இப்போ இல்லைங்க. மழை பயங்கர மழை வந்து பார்த்து நடக்கும், பயங்கரமாக ஒழுக்கும். மக்களே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே அதான் சொன்னீங்க, வசதி வாய்ப்புலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அனிமல்ஸ், யானை, சிறுத்தை நிறைய தொல்லைகளாக இருக்குது. அதனால் வசதி, அதாவது பார்த்திங்கன்னா உயிர் ரொம்ப முக்கியம். அதே தேவை பார்த்திங்கன்னா குழந்தைங்க, அவங்க படிப்புலாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டவுனை நோக்கி போயிட்டாங்க. இங்கே வந்து பக்கத்தில் கோலூர் டவுன் இருக்குது, அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி போயிட்டாங்க. இங்கே வந்து ஒரு சில மக்கள் தான் இருக்காங்க. வாங்க, அதாவது பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக நினைக்கிறீங்க? 35 வருஷமாக இருக்குது. 35 வருஷமாக இருக்கார் இந்த ஊரை பற்றி. ஏன்னா நான் பிறந்த காலம் தான் இங்கே தான். பட் இருந்தாலும் என்னை விட இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த ஊர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் துரைசாமிங்க. நான் வந்து இங்கே 40 வருஷமாக இருக்கேன். இங்கே வந்து எப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டேட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அனிமல் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து யானை, புலி, சிங்கம் எல்லாம் இருக்கிறதுனால எஸ்டேட் அப்படியே டெவலப் ஆகாமல் நிறைய பேர் இங்கே இருந்தாங்க. மக்களே ஒரு 100-150 குடும்பம் பக்கம் இருந்தாங்க. இப்போ வெறும் 40-45 குடும்பம் தான் இருக்காங்க. அப்படியே போயிட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பெனி ஓனர் இறந்துட்டார். ஓனர் இறந்ததுக்கப்புறம் இப்போ வேறவங்க எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் டெவலப் ஆகிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் போக்குவரத்து வசதிகள் கொஞ்சம் கம்மி. அது நாளடைவில் சரியாயிரும்னு சொல்கிறாங்க. இன்னொரு வருஷம் ஆகிறதுக்குள்ளே எஸ்டேட் டெவலப் ஆகும்போது ரோடெல்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் இந்திக்காரங்கெல்லாம் வர்றதா சொல்கிறாங்க. வந்து இங்கே குடும்பம் பண்ணி வீடெல்லாம் பண்ணி இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இலங்கை தமிழர்கள்லாம் இங்கே இருக்காங்களா, எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க? இலங்கை தமிழர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வேறு அவங்களுக்கு தனியாக ஊர் கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. அவங்க அங்கே டெவலப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறாங்க. ஆத்தூர்னு சொல்கிற இடம். நமக்கும் அதுக்கும் வந்து ஒரு சுற்றி போகிற, நடந்து போகிற அளவுக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்படியே போயிட்டுருக்காங்க. நாங்களும் அப்படியே வாழ்க்கை நடத்திட்டுருக்கோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பயங்கர மழைங்க, பயங்கரமாக ஒழுக்கும் வாசல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க, எல்லா லைன்ஸ் ஃபுல்லாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எஸ்டேட்டில் வந்து கொடுப்பாங்க.
அது ஒரு ஆளை வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருவாங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டு விட்ருக்காங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம உங்கள் ஊர் சைடில் கிடைக்குதான்னு தெரில. இப்போ நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இந்த பம்புலி மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பழம் வரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், அது அங்கேயே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? பெரிய பெரிய பழம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மாதிரிங்க. அதாவது ஆரஞ்சு மாதிரி பெருசாக இருக்கும். அதாவது பம்புலி மாஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. அதில் வெள்ளையும் இருக்கும், ரோஸ் கலர் இருக்கும் உள்ள. அந்த சொலன்னு சொல்லுவோம். சூப்பராக இருக்கும், பெரிய பெரிய சொலையாக இருக்கும். மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்க அப்படியே போயிட்டு இருப்போம். மலைக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாய் கடிச்சு நிறைய பேர் வந்து, அதாவது இந்த ரேபிஸ் நோயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊரில் நாய் கடிக்காது, பட் இருந்தாலும் நம்ப முடியாது இல்லை, பயமாக இருக்குது. ரொம்ப நாள் அதனால தாவிடுச்சு, அப்படியே மாசத்தில் தாவி இருக்குது. பட் இருந்தாலும் கடிக்க வச்சுன்னா பெரிய பிரச்சனைங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிரவுண்டுங்க, விளையாட்டு மைதானம், அதாவது கிரிக்கெட் கிரவுண்டு. எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட யாருமே இல்லை இல்லைங்களா, அதனால இப்படி ஆயிடுச்சு கிரவுண்டு. ஒரு காலத்தில் அவ்வளோ ஜாலியாக விளாண்டுருந்தோம். செம்ம மேட்சாக இருக்கும் அந்த கிரவுண்டில். அதான் பிச்சு, அங்கே தான் ஸ்டெம்பு பண்ணுவோம், அங்கேருந்து பவுலிங் போடுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 லைனு. அந்த ஏலக்காய் காடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 6 லைனு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இவருக்கு தான் இப்போ பஸ்ஸு திருப்பிற இடம். பஸ்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு அங்கே திருப்பிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரம் அங்கே திருப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மழை பயங்கரமாக பெய்யுங்க. மழை பெஞ்சு அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், இறங்கிருச்சு ஃபுல்லாக. அந்த ரோடே இறங்கிருச்சு. இந்த ரோடே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கியிருக்கு பாருங்க. அது மேடாக இருக்குது, அப்படியே பள்ளமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகலாம், பட் ஆனால் பஸ் இங்கே திருப்பறது கிடையாது. இங்கே ஒரு 3 கோயில் இருக்குங்க, 3 கோயில். அதுக்கப்புறம் ஆமாம் கைஸ், 3 கோயில் இருக்குங்க. இது விநாயகர் கோயில், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கிட்ட ஒரு கோயில் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து இப்போ இந்த ஏரியா பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே மேலே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிடுச்சு. கைஸ், நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் கிளைமேட்டு அப்படியே மாறிட்டே இருக்குங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து ஜூன் ஜூலை ஆச்சுன்னா போதும் பயங்கர மழை அடிக்கும். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபுல்லாக மிஸ்ட்லாம் மூடிட்டு பச்சை பசேன்னு இருக்கும். வெயில் காலத்தில் அந்த ஊர் ஒரு மாதிரி இருக்கும், மழை காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ செம்மையாக இருக்குது, நல்லா மழை வரும். அதாவது நம்ம ஊரில் இப்போ அந்த கோயம்புத்தூர், இந்த நீலகிரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மழை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி மழை இல்லை, பட் வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஊருங்கெலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்து இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் போய் வாங்கிட்டு வர முடியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூலூர் போனால் அதாவது கூலூர் தான் எங்களுக்கு மெயின் டவுனு. ஒரு 10-20 கிலோமீட்டர் வரும். பஸ் வசதியில் அதிகமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நான் இங்கே தான் வாங்குவோம். இங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, பேக் சைடு. இந்த கடை இப்போ இல்லை, இங்கே நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த கடைங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கடை. இங்கே இந்த இடத்துல ஒரு கடை இருந்துச்சு, டீ கடை இருந்துச்சுங்க. இந்த டீ கடை இல்லை, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கூமாப்பட்டியில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் இதுதாங்க. இங்கே தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த கடை தான் எங்களுக்கு எல்லாமே. இப்போ லைட் போட்டு விட்டாங்க, உப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ டவுனுக்கு போக முடியாதுன்னா நம்ம இங்கே தான் எல்லாம் வாங்கிக்குவோம். இந்த கடையில் ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த ஒரு கடை மட்டும் தான். மக்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டேன் மக்கள் தொகையெல்லாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சுங்க. இந்த கடையெல்லாம் இல்லை. நீ அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அங்கே நிறைய லைன்ஸ்லாம் இருக்குது. அந்த பக்கம்லாம் போகலாம் அப்படியா முன்னாள் இது ஒரு கோயிலுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து மாதத்துல வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 3 நாள் திருவிழா நடக்கும் இங்கே. அம்மன் கோயில், முத்துமாரி அம்மன் கோயில். எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. கைஸ், நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஊருங்க இந்த கிராமம். ஸோ அருமையாக இருக்கும். மக்கள் தான் ரொம்ப கம்மிட்டாங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க, நம்ம கோயில். திருவிழாவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏரியா. ஹோம் மேலே இருக்கு பாருங்க கோபுரம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏரியா. இங்கே பாருங்கள் வீடுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முத்துமாரியம்மன் கோயில். இதெல்லாம் வீடுக்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ தான் யாருமே இல்லை. ஆனால் ஏரியா பார்க்குறதுக்கு அப்படியே அருமையாக இருக்குங்க. இங்கெல்லாம் உட்காந்து திருவிழா டைமில் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஏரியா. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக போயிடுச்சுங்க. இங்கே ஒரு கடை இருந்துச்சுங்க, அந்த சைடு ஒரு கடை இருந்துச்சு, அங்கே ஒரு மளிகை கடை இருந்துச்சு. அந்த கடையெல்லாம் இல்லை.
கைஸ் அதாவது நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எஸ்டேட்டுங்க. நிறைய மக்கள் இங்கே இருந்தாங்க, இப்போ யாருமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பேர் இருக்காங்க. அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆச்சு. அண்ணன் வரத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் கேட்கலாம். அண்ணா நீங்கள் சொந்த ஊர் எதுனா இங்கே தானே இல்லை நம்ம நாங்கள் சிலோன் வந்தீங்களா? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்தோம். எந்த வருஷம் வந்தீங்க? 1979. 79. அப்போ எப்படி இருந்துச்சு இந்த ஊர்லாம்? அப்போ இங்கே ஜனமாக நிறையா இருந்துச்சு, வேலை வாய்ப்பெலாம் நல்லா இருந்துச்சு, சம்பளம்லாம் நல்லா கொடுத்தாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு பிற்பாடு தான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை, வேலையும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இங்கே வேலை செய்ய ஆள் இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே சிலோனில் போவீங்களா? நான் போகிறது இல்லையே. போகிறதில்ல. அங்கெல்லாம் ஆளுங்களா சொந்தக்காரங்களா இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் போகிறதில்ல, இங்கே தான் இருக்கோம். 40 வருஷமாக அங்கே தான் இருக்கோம். இங்கே வேலையெல்லாம் என்னென்ன வேலைங்களாம் இங்கே இருக்குது இந்த எஸ்டேட்? ஏலக்காடு வேலை, காப்பி காடு, குறுமிளகு, டீ காடு இருக்குது, அதான் வேலை செய்யணும். இன்னைக்கு வேலைக்கு முடிஞ்சுங்களா? இன்னும் முடியல, போகணும், மேலே காட்டுக்கு போகணும். சரி சரி. இப்போ யானை அந்த மாதிரிலாம் வருமாங்க? யானை நைட்டு கூட 16 வந்துருச்சு. இப்போ எங்கே இருக்கு யானை? யானை பல்மாடியில் இருக்குது. அந்த எங்கே எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர். இங்கே பார்த்து வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்தா செய்யணும். ஆமாம், யானைகிட்ட மாட்டினோம்னா அவ்வளோதான். இன்றைக்கு இதெல்லாம் மரத்தை பூசிட்டு போனால் தான் நாங்கள் வேலை செய்ய காட்டுறோம். சரியா? நான் டெய்லி காலையில் ரத்தம் கொடுத்துடணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால பூசிட்டு போகிறோம் வேலைக்கு. காட்டுக்குள்ளே வேலைக்கு போகிறனால இந்த ஷாம்பு போட்டு போகிறாங்க. அட்டையெல்லாம் இங்கே நிறைய இருக்குங்க, மழை பெஞ்சால நிறைய இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஷாம்பு போட்டு போனால் அட்டை கிடைக்காது. அட்டையும் கிடைக்காது. வெயில் காலத்தில் உண்ணி, மழை காலத்தில் அட்டை எல்லாம் சொல்லி எடுத்து போடு. வாழ்க்கையே எப்படி சொல்கிறது, இந்த எஸ்டேட் வாழ்க்கையே ஒரு இதுதான் இல்லை, கஷ்டம்தான். கஷ்டப்பட்டு தான் போகணும். ஆனால் உங்களுக்கே செட் ஆயிடுச்சுல? செட் ஆயிடுச்சு. வருமானம் இல்லையே. ஆமாம் கண்டிப்பாக. எஸ்டேட்டில் இப்போ எவ்வளோ சம்பளங்க? 350 ரூபா. 47 காசு. அதை வாங்கி தான் அப்படி வாழ்க்கையை ஓட்டணும். வாழ்க்கையை ஓட்டணும், வழி இல்லை. சிலம்பத்தாச்சா இது கழுவிட்டு போச்சுன்னா மறுபடியும் அட்டை உள்ள போயிடும். என்னமோ பண்ணுறோம் அவரு, அப்படியே போகுது. நான் இங்கே வந்து இங்கே தான் வேலை செய்கிறேன். ஒரு 10-20 வருஷமாக இங்கே தான் வேலை செய்கிறேன். அப்பா அம்மாலாம் அங்கே சிலோன் தான்? சிலோன் தான். விடிய நைட்டெல்லாம் யானை கூட்டம். 13 யானை இருக்குது. விடிய எல்லாம் வச்சு துரத்தணும். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இத்தனை வருஷம் ஒரு நீங்கள் வந்து ஒரு 35 வருஷமா நான் இருக்கேன். 35 வருஷமா? ஆமாம். யானை மேலே நிற்குதா? மேலே நிற்கிது யானை. 13 யானை நிற்கிது. இன்றைக்கி என்ன வேலை உங்களுக்கு இன்றைக்கி எஸ்டேட்டில்? எஸ்டேட்டில் லைன் பார்த்துட்டு இருக்கு. கரண்டா? கரண்ட் இந்த சோலார் லைன் அடிச்சிட்டு இருக்கு. யானை நைட்டு இங்கே தான் வந்துச்சா? விடிய நைட்டு இங்கே தான் இருந்துச்சு, கூட்டமே இருந்துச்சு. எத்தனை யானை? ஒரு 13 யானை இருந்துச்சு. சின்ன சின்ன குட்டியெல்லாம் இருக்குது, பெருசெல்லாம் இருக்குது. இந்த எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வேலை செய்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதாவது இங்கே வந்து வாழ்கிறதா இருக்கட்டும், இங்கே வேலை செய்கிறதா இருக்கட்டும், ரொம்ப சிரமம். இப்போ அவர் பேசலாம் கேட்டிருப்பீங்க. அவங்களாம் வந்து இலங்கையிலேருந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி நம்ம படித்த ஸ்கூலு இந்த கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ்லாம் இருக்குது. கீழே லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யாருமே இல்லை. கீழே 2 லைன்ஸ் இருக்குது, நாம யாருமே கிடையாது. அதேமாதிரி நம்மளுக்கு முன்னாடி இந்த லைன்ஸ்லாம் பாருங்கள், கீழே அந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? கீழே 2 ஓடு தெரியும் பாருங்க, ஃபஸ்ட்டு செகண்டு, இது 3ஆவது லைன்ஸு. அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் யாருமே இல்லைங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், இந்த லைன்ஸில் யாரும் இல்லை. அப்படியே கொஞ்சம் உள்ளே போயிடுறா. ஸ்கூலு கைஸ், இதுதான் கைஸ் நாங்கள் படித்த ஸ்கூலு. நான் படித்த ஸ்கூல் எப்படி இருக்குது பாருங்கள். இதான் நம்மளுக்கு ப்ளே கிரவுண்டு. கூடையெல்லாம் ஏற்றி ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் யாருமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த இடத்துலலாம் அந்த மரம் தெரியுதுங்களா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்மாஸ்டர் அவங்களோட வீடு தான் இருந்துச்சு, ஹெச்எம்மோட வீடு. இன்றைக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னும் மேலெல்லாம் லைன்ஸ் இருக்குது, ஃபுல்லாக லைன்ஸ் இருக்குது. மேலே போகணும், இன்னும் அங்கே போயிட்டு வரலாம் வாங்க. டாடா. அதுதான் அழகு. எங்கே போயிட்டு வரீங்க? விசேஷம் உங்களை பார்க்க தான் வந்தேன். எடுத்துகிட்டே தான் இருக்கோம். அப்படியே வீட்டுக்கு போகிற வேலை எடுக்கிறதா வேலை. போங்க போங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த ஊர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ஊருங்க அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு பேக் சைடு பார்த்தா லைன்ஸ் தான் சரி, கீழே 2 லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸில் கொஞ்சம் ஒரு 5-6 குடும்பம் இருக்காங்க. உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடுங்களாக இருக்குது. பட் இன்றைக்கி ஆளுங்க இல்லை. இங்கே பாருங்க, இந்த லைன்ஸ்லாம் அதாவது பார்த்திங்கன்னா காலியாகி பல வருஷமாச்சு. ஏன்னா ஒரு குடும்பம் கூட கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா நைட்டு காட்டு மாடு, யானை எல்லாம் வருங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக.
எல்லாம் மேலே பாஸாக முடிச்சு யாருமே கிடையாது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியும் வீடு இருக்கும், பின்னாடியும் வீடு இருக்கும். இந்த லைன்ஸ்லலாம் ஒரு 16 குடும்பம் தங்கியிருந்தாங்க. இங்கே ஒரு 16 குடும்பம், 32 குடும்பம் இருந்துச்சு. இன்னைக்கு யாருமே இல்லைங்க. எப்படி இருக்கு பாருங்க வீடுங்களா. வீடுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. நல்லா பாருங்கள், கீழே சிமெண்ட்லாம் போட்டு நல்லா தங்கறதுக்கு செம்மையாக இருக்கும். பட் என்ன எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வீட்டிலலாம் 2 குடும்பமாக இருந்தாங்க. இன்றைக்கி இது ஒரு வீடு, அது ஒரு வீடு இருந்துச்சு. பட் இன்றைக்கெலாம் ஒரு குடும்பம் கூட கிடையாதுங்க. அப்படியேப்பட்ட ஊரில் தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி. கொஞ்சம் நஞ்சு பேர் அப்படியே இருக்கும் ஏரியாவில். பெருசாக யாருமே கிடையாது. அங்கங்கே ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாம் பற்றியும் வேலைக்கு போயிருக்காங்க நிறைய பேர். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வந்த புதுசில் இங்கே தான் இருந்தோம். நாங்கள் இந்த புதுலேன்னு சொல்லுவோம், இங்கே தான் இருந்தோம். அப்போ தான் அங்கே போயிட்டோம். சின்ன வயசுலாம் நான் விளாண்ட இடம் இதெல்லாம், ஓடி ஆடி விளாண்ட இடம். இன்றைக்கி எப்படி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுங்களா. பாருங்க வீடை பாருங்க, சூப்பராக இருக்கடா அந்த வீடு. அதான் அழகாக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏலக்காடு இருக்குது. ஃபுல்லாக ஏலக்காடு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாய்லெட்டு, பாத்ரூம் அந்த மாதிரி. நாங்களாம் சின்ன வயசில் தான் எங்களுக்கு டைம் பாஸு. நானும் அப்போல்லாம் இருந்துக்கல, அது மேலே ஏறிடும். மேலேயும் அங்கே தான் உட்காந்து கிடப்போம். குரங்குக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அது மேலே தான் கிடப்போம். அதான் அங்கே கிடப்போம். செம்மையாக இருக்கும். இந்த இங்கே தான் அவங்க கொட்டாய் இருந்துச்சு. எப்படி இருக்கு பாருங்க லைன்ஸில். அதான் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சேனலில் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஊரை நம்ம வில்லேஜ் டூர் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய வில்லேஜுங்களாக இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு மலை கிராமங்கள், நிறைய கிராமங்கள் அழிஞ்சு போச்சு. அது இந்த எஸ்டேட் லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்டான லைஃபு. ப்ராப்பராக எந்த ஒரு வசதியுமே இருக்காது. ரோடு வசதி, டிரான்ஸ்போர்ட்டு, நெட்வொர்க் இது மாதிரி எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலும் என்ன மாதிரி பல மனிதர்கள் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிங்கன்னா பை பை.